வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசலாம். மத்தவங்க பேசாத மொழிய, அவங்களுடைய உடல் மொழிய எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்கள நீங்க பாக்குற விதமே மொத்தமா மாறிடும் பாருங்க. உங்களுக்கு எப்பவாது இப்படி தோணியிருக்கா? ஒருத்தர முறையா பாக்குறீங்க, பார்த்த சில நொடிகள்லயே மனசுக்குள்ள ஒரு மணி அடிக்கும். இவங்கள நம்பலாம் அப்படின்னு. இல்லனா இவங்க கிட்ட ஏதோ சரியில்லையே அப்படின்னு. அந்த கட் ஃபீலிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த உள்ளுணர்வுங்கிறது ஏதோ மேஜிக் இல்லைங்க. உண்மையில என்ன நடக்குதுன்னா, நம்ம மூளை ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி சிக்னல்ஸ, அதாவது அவங்களுடைய பார்வை, அவங்க நிக்கிற விதம், கை அசைவுகள்னு எல்லாத்தையும் ஒரு சில நொடிகளுக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருது. இதுக்கு பின்னாடி பெரிய சைக்காலஜியும் நியூரோ சயின்ஸும் இருக்கு. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம கம்யூனிகேஷன்ல நாம பேசுற வார்த்தைகளுக்கு வெறும் 7% மதிப்பு தாங்க. ஆமா, வெறும் 7% தான். மீதி 93% எதுல இருக்கு தெரியுமா? 55% நம்ம உடல் மொழியிலையும், 38% நம்ம குரலோட ஏற்ற இறக்கத்திலையும் தான் இருக்கு. அதனாலதான் வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிறத படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். பேசப்படாத உரையாடல், அதாவது வார்த்தைகளே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள நாம் இப்போ நுழைய போறோம். இது நமக்கு தெரியாமலேயே நம்ம சுத்தி 24 மணி நேரமும் நடந்துட்டு இருக்கிற ஒரு ரகசிய உரையாடல். அடுத்து நாம பார்க்க போறது வெளிப்படையான சிக்னல்ஸ். அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் முதல் படி. இங்க பாருங்க, ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது உங்கள நோக்கி கொஞ்சம் சாஞ்சு கைகளை விரிச்சு வச்சிருந்தா அவங்க உங்க பேச்சுல ரொம்ப ஆர்வமா உங்கள நம்பி பேசுறாங்கன்னு அர்த்தம். அதுவே கைகளை கட்டிக்கிட்டு பின்னாடி சாஞ்சா அது ஒரு மாதிரி அசௌகரியத்தையோ இல்லனா உங்க கருத்தோட அவங்க ஒத்து போகலங்கிறதையும் காட்டுற ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி. நம்ம கைகள் இருக்கே, அது ஒரு கதை சொல்லும். உள்ளங்கைகளை திறந்து காட்டுறது நேர்மைய குறிக்கும். அதுவே கைகளை பாக்கெட்ல இல்லனா பின்னாடி மறைச்சு வச்சா அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு நமக்கு தோணும். அதனாலதான் ஒருத்தரோட கைகளை நம்மால பார்க்க முடிஞ்சா அவங்க மேல நமக்கு நம்பிக்கை அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வெளிப்படையான விஷயங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம். நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி நம்மளோட உண்மையான உணர்வுகளை காட்டிக் கொடுக்கிற சில தடயங்களை பத்தி பார்க்கலாம். மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ். பேரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான். இது கண்ணு சிமிட்ற நேரத்துல வந்துட்டு போற முகபாவனைகள். சொல்லப்போனா வெறும் 0.2 செகண்ட்ஸ் தான் முகத்துல இருக்கும். நம்மள பல பேர் இதை கவனிக்க மாட்டோம். ஆனா இதுதான் ஒருத்தரோட உண்மையான உணர்வை அப்பட்டமா காட்டிடும். வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தரோட சிரிப்பு உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க வாய பார்க்காதீங்க, நேரா கண்களை பாருங்க. வாய் வேணும்னா பொய் சொல்லலாம். ஆனா உண்மையான சந்தோஷத்துல சிரிக்கிறப்போ கண்களை சுத்தி, குறிப்பா ஓரத்துல சின்னதா சுருக்கங்கள் வரும். அது இல்லன்னா அந்த சிரிப்பு உண்மையானது இல்ல. முகத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற இன்னொரு பாகம் உண்மையா அப்பட்டமா காட்டி கொடுத்துடும். அது என்ன தெரியுமா? நம்ம கால்கள். முன்னாள் FBI ஏஜென்ட் ஜோ நவரோ சொல்ற மாதிரி, ஒருத்தரோட கால்கள் ஒரு காம்பஸ் மாதிரி. அவங்களுக்கு உண்மையிலே எங்க ஆர்வம் இருக்கோ அந்த திசையை நோக்கிதான் அவங்களுடைய பாதங்கள் திரும்பி இருக்கும். இது மட்டும் அல்ல, திடீர்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்குறது, இல்ல வேகமா மார்பில இருந்து மூச்சு வாங்குறது, புருவங்கள் லேசா மேல உயர்றது, தாடையை இறுக்கமா வச்சுக்கிறது, இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம நம்ம உடம்பு காட்டுற சிக்னல்கள். இது பதட்டம், பயம், மன அழுத்தம்னு உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உணர்வுகளை வெளிச்சம் போட்டு காட்டும். இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த விஷயத்தோட ஆணிவேர். இந்த சிக்னல்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உளவியல் காரணம் என்ன? ஒருத்தர் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கங்கிற அந்த ஏங்கிற கேள்விக்கு பதில தேடலாம். பிரபல தத்துவஞானி நீட்சே சொன்ன ஒரு விஷயம் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒவ்வொரு ஆழமான ஆன்மாவிற்கும் ஒரு முகமூடி தேவை. நாம இந்த உலகத்துக்கு காட்டிக்கிற முகம் நம்மளோட உண்மையான முகம் இல்ல, அது ஒரு பாதுகாப்பு கவசங்கிறது தான் அவர் இப்படி சொல்றாரு. அப்போ முகமூடினா தப்பா? இல்லவே இல்ல. அந்த முகமூடிய ஒரு பொய்யா பார்க்காதீங்க. அது நம்மள காயங்கள்ல இருந்து, மத்தவங்களோட விமர்சனங்கள்ல இருந்து காப்பாத்திக்க நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு தற்காப்பு கருவி. இது நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. இப்போ சொல்ல போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கு சைக்காலஜில ப்ரொஜெக்ஷன்னு பேரு. அதாவது ஒருத்தர் மத்தவங்க கிட்ட எதை திரும்ப திரும்ப குறை சொல்றாங்களோ அது உண்மையில அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தான் காட்டுது. அவங்களோட குறைகளே அவங்க கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. இந்த டேபிள பாருங்களேன், இன்னும் தெளிவா புரியும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் அடுத்தவங்கள திமிர் பிடிச்சவங்கன்னு சொன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். ஒருத்தர் மத்தவங்கள சோம்பேறின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதை அடையலேன்னு கவலைப்படலாம்.
இது ஒரு ஆழமான பார்வை இல்லையா? இதோ இன்னொரு ஆழமான விஷயம். சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. மத்தவங்கள ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் உண்மையில அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான குழப்பத்தையும் கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளையும் சமாளிக்கத்தான் இப்படி வெளியில கட்டுப்பாடோட இருக்க முயற்சி பண்றாங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த அறிவை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணவா? இல்லவே இல்ல. இத ஒரு சூப்பர் பவரா மாத்தணும். அந்த சூப்பர் பவர் பேர் தான் பச்சாதாபம். நம்ம ஆரம்பத்துல பேசலோமே கட் ஃபீலிங்னு, அதுக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு. அதுதான் தின் ஸ்லைசிங். நம்ம மூளை ரொம்ப சின்ன சின்ன துண்ட தகவல்களை வச்சு நொடிப்பொழுதுல ஒருத்தரை பத்தி ஒரு முடிவுக்கு வர்ற திறமைக்கு பேர் தான் இது. இந்த எல்லா சிக்னல்ஸையும் நம்ம மூளை இப்படிதான் வேகமா ப்ராசஸ் பண்ணுது. நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த திறமைகளை வச்சு இவன் இப்படிப்பட்டவன், இவள் இப்படித்தான்னு யாரையும் முத்திர குத்துறது கிடையாது. இது எதுக்குன்னா அவங்களோட சொல்லப்படாத கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட ஒரு நல்ல உறவை உருவாக்கிக்கிறதுக்கும் தான். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பயணம் எப்படி இருக்கணும்? வார்த்தைகளை தாண்டி பார்க்கணும், சின்ன சின்ன மறைக்கப்பட்ட விவரங்களை கவனிக்கணும், அந்த சிக்னல்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கணும். கடைசியா இந்த புரிதலை வச்சு இரக்கத்தோட பழகணும். இதுதான் சாராம்சம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். மத்தவங்கள இப்படியெல்லாம் படிக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சிக்னல்கள், உங்களுடைய உடல் மொழி, உங்க முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற நீங்க உங்கள பத்தி என்ன சொல்லுது? சிந்திச்சு பாருங்க.